வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாணக்கியருடைய 10 கடினமான வாழ்க்கை முறைகள். வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆனால் வெற்றி அடைவதற்கான பாதையில் நடக்க தயாராக இருக்கிறவங்க ரொம்பவே குறைவு தான். காரணம், வெற்றி அப்படிங்கிறது ஆசைப்பட்டால் மட்டுமே கிடைக்காது. அதற்கான சில கடினமான வாழ்க்கை முறைகளை கடைபிடிக்கணும். சாணக்கியர் சொன்ன வாழ்க்கை நெறிகளில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது எப்பொழுதுமே நமக்கு சாதகமாக இருக்காது. சில நேரங்களில் கஷ்டம் வரும், சில நேரங்களில் நம்ம நம்பினவங்க கூட நம்மளை விட்டுட்டு விலகுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் உடைஞ்சு போகாமல் நிற்கிறவங்க தான் இறுதியில் வெற்றி பெறுவாங்க. இப்போது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய வாழ்க்கை முறைன்னு சாணக்கியர் கூறுறாரு. உணர்ச்சிகளுக்கு அடிமையாக இருக்கிறவங்க வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை செய்யவே முடியாது. கோபம் வந்த உடனே பேசிடுறது அப்படிங்கிறது ரொம்பவே எளிது. ஆனால் அமைதியாக இருக்கிறது தான் ரொம்பவே கடினம். ஒருவர் உன்னை அவமதிக்கிறாங்க அப்படின்னா உடனே பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு தோணும். ஆனால் பொறுமையாக இருந்து சரியான நேரத்தில் உன்னுடைய திறமையால் பதில் கொடுக்கறது தான் அறிவு. வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் கோபத்தால் உருவாகியிருக்கு. ஒரு நிமிட கோபம் பல வருட உறவுகளை உடைச்சும் இருக்குது. அதனால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கணும். தனிமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை முறை. பலருக்கு தனியாக இருக்கிறது பிடிக்காது. எப்போதும் யாராவது நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சாணக்கியர் சொல்கிறது வேற. வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னா சில காலங்கள் தனிமையை அனுபவிக்கணும். நீ படிக்கும்போது எல்லாருமே விளையாடிட்டு இருப்பாங்க. நீங்கள் உழைக்கும் பொழுது எல்லாரும் ஓய்வு எடுத்துகிட்டு இருப்பாங்க. நீங்கள் கனவு நோக்கி ஓடும்போது பலர் உங்களை கேலி செய்வாங்க. அந்த நேரத்தில் தனிமை அப்படிங்கிறது உனக்கு நண்பனாக இருக்கணும். கடின உழைப்பை நண்பனாக்கக்கூடிய வாழ்க்கை முறைன்னு சொல்லுவாங்க. பலருடைய வெற்றியை விரும்புகிறாங்க. இப்போது கடின உழைப்பை விரும்புகிறதே கிடையாது. ஒரு விவசாயி விதை போட்ட உடனே அறுவடை கிடையாது. பல மாதங்கள் காத்திருக்கணும். அதே போல் வாழ்க்கையிலையுமே உழைப்புக்கான பலன் அப்படிங்கிறது உடனே கிடைக்காது. சில நேரங்களில் வருடங்கள் கூட ஆகலாம். ஆனால் தொடர்ந்து உழைச்சோம் அப்படின்னா தான் பலன் நிச்சயமாக கிடைக்கும். தேவையற்ற நட்புகளை தவிர்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. சாணக்கியர் மிகவும் வலியுறுத்திய விஷயந்தான் இது. எல்லோரையுமே நண்பன் அப்படின்னு நம்பாதீங்க. உன்னை முன்னேற்றக்கூடிய நண்பர்களை தேர்வு செய்யுங்க. உன்னை தவறான வழியில் அழைத்து செல்லக்கூடிய மனிதர்கள்கிட்டேருந்து விலகி சேருங்க. ஒரு கெட்ட நண்பன் பல வருட உழைப்பை அழிச்சிருவான். ஒரு நல்ல நண்பன் வாழ்க்கையை மாற்றிடுவான். நேரத்தை மதிக்கக்கூடிய வாழ்க்கை முறை. போன பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் போன நேரத்தை மீண்டும் வாங்க முடியாது. இன்றைக்கி வீணாகக்கூடிய 1 மணி நேரம் நாளைய வெற்றியை தள்ளி போடுது. பலர் நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிக்கிட்டே வாழ்க்கையை இழந்துடுறாங்க. ஆனால் வெற்றி பெற்றவங்க இப்போதே செய் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போது தோல்வியை ஆசிரியராக பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. தோல்வி வந்தால் பலர் உடைஞ்சு போயிடுறாங்க. சாணக்கியர் சொல்கிறது என்ன அப்படின்னா, தோல்வி அப்படிங்கிறது முடிவில்லை, அது ஒரு பாடம். ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் பொழுது தான் பல முறை கீழே விழுது. ஆனால் அது மீண்டும் எழுந்து நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அதே மாதிரி வாழ்க்கையில் தோல்வி வந்தால் மட்டும்தான் எழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கனவுகளை எல்லார்கிட்டையுமே சொல்லாதீங்க. உங்களுடைய திட்டங்களை எல்லார்கிட்டையுமே பகிராதீங்க. பலர் உங்களை ஊக்கப்படுத்த மாட்டாங்க. மனதை உடைக்க தான் முயற்சி செய்வாங்க. அதனால் செயலில் காட்டுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்தது, வார்த்தைகளால் அல்ல. சிக்கனமாக வாழக்கூடிய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது சம்பாதிக்கிறது முக்கியம், ஆனால் சேமிக்கிறது அப்படிங்கிறது அதை விட முக்கியம். பலருடைய வருமானம் அதிகமாக இருந்தாலுமே சேமிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே திணறாங்க. சாணக்கியர் கூறுறாரு, தேவைக்கு செலவு செய், ஆசைக்கு அல்ல. இன்றைக்கி சேமிக்கக்கூடிய சிறிய தொகை நாளைக்கு பெரிய பாதுகாப்பாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சூழ்நிலைக்கு ஏற்க மாறக்கூடிய வாழ்க்கை முறை. காலம் மாறுது, மனிதர்கள் மாறுறாங்க, சூழ்நிலைகள் மாறுது. ஆனால் சிலர் மட்டும் மாற மறுக்கிறாங்க. அதனால் பின்னால் தங்கிடுறாங்க. நீரை பாருங்க, எந்த பாத்திரத்தில் ஊற்றினாலுமே அதற்கேற்ப வடிவமாக மாறுது. அதனால தான் அது பயன்படுது. வாழ்க்கையுமே அப்படிதான். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற கற்றுக்கணும். இப்போ தன்னம்பிக்கையை ஒருபோதுமே இழக்காத வாழ்க்கை முறைன்னு ஒன்று. எல்லாருக்குமே உன்னை எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்களை நம்பாமல் இருக்கலாம். ஆனால் நீ உன்னை நம்பணும். ஒரு நாள் தோல்வி வந்ததுனால வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு விட்டுறக்கூடாது. ஒரு மனிதன் உன்னை விட்டுட்டு செல்றதுனால உன்னுடைய மதிப்பு குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. பணம் இல்லாததுனால உன்னுடைய எதிர்காலம் ஒன்று இருண்டு விடாது. உன்னை நீ நம்பும் வரைக்கும் தான் உன்னுடைய வெற்றியை யாராலையுமே தடுக்க முடியாது. சாணக்கியர் இந்த 10 வாழ்க்கை முறைகளை கேட்பதற்குமே எளிதாக இருக்கலாம். ஆனால் நடைமுறை அப்படிங்கிறது ரொம்பவே கடினமானவையாக தான் இருக்கும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது கடினம், தனிமையை தாங்குறதும் கடினம்,
கடின உழைப்பை தொடர்ந்து செய்கிறதும் கடினம், தோல்விக்கு பிறகு மீண்டும் எழுவதும் கடினம். ஆனால் இந்த கடினமான விஷயங்களை செய்கிறவங்க தான் வாழ்க்கையில் பெரிய உயரங்களையே அடையிறாங்க. கஷ்டம் வந்தால் கலங்காதீங்க, அவமானங்கள் வந்தால் நின்று விடாதீங்க, தோல்விகள் வந்தால் பயப்படாதீங்க. ஒவ்வொரு இருளுக்கு பின்னாலும் ஒரு விடியல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு கண்ணீருக்கு பின்னாலும் ஒரு வெற்றி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு போராட்டத்திற்கு பின்னாலும் ஒரு சாதனையும் இருந்துட்டு தான் இருக்குது. எனவே தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, உங்களை நம்புங்க, உழைப்பை நம்புங்க, காலத்தை மதியுங்க. ஒரு நாள் நீங்கள் கண்ட கனவு அப்படிங்கிறது வாழ்க்கை உங்களை தேடி வரும். அந்த நாளில் இன்றைக்கி நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்துமே உங்களுடைய வெற்றியினுடைய கதையாக மாறப்போகிறத நீங்கள் உங்களுடைய கண்கூடி கண்டிப்பாக பார்க்க தான் போகிறீங்க. இப்போது சாணக்கியர் படி வாழ்க்கை கடினம் அப்படிங்கிறது எவ்வளவு கடினம் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு மேலே வர்றது அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கான முதல் படியாக இருக்கும். சாணக்கியர் சொன்ன வாழ்க்கை முறைகளில் மிகவும் கடினமானது எது அப்படின்னா, பிறரை வெல்றது கிடையாது, நம்மை நாமே வெல்வது தான். ஒரு மனிதன் வெளியில் இருக்கும் 1000 எதிரிகளை வென்றலாம், ஆனால் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய சோம்பல், பயம், தயக்கம், கோபம், பேராசை இது எல்லாமே வெல்றது அப்படிங்கிறது ரொம்பவே கடினம். அதனால தான் சாணக்கியர் முதல்ல உன்னை நீ அறிந்து கொள் அப்படின்னு வலியுறுத்துறாரு. சோம்பலை எதிரியாக பார்க்கக்கூடிய வாழ்க்கை முறையும் ஒன்று இருக்குது. வாழ்க்கையவே அழிக்கிறது அப்படிங்கிறது வறுமை கிடையாது, வாழ்க்கையை அழிக்கிறது சோம்பல் தான். காலையில் எழுந்ததுமே இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு நினைக்கிறது ரொம்பவே சுலபந்தான். இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு தள்ளுறதும் சுலபந்தான். ஆனால் அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையை பின்னோக்கி இழுத்துட்டு போயிடுது. ஒரு மாணவன் சொல்கிறான், தினமும் 1 மணி நேரம் படிக்கிறத தவிர்க்கிறான். அவன் நினைப்பான், இன்றைக்கி படிக்கலைன்னா என்ன ஆகிரும். ஆனால் அதே எண்ணம் தினமும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். பின்னாடி தேர்வு வரும். அப்போ தான் இழந்த நேரத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். வாழ்க்கையுமே அப்படிதான். சின்ன சோம்பல்கள்லாம் பெரிய இழப்பை உருவாக்கும். புகழுக்காக அல்ல, இலக்குக்காக வாழக்கூடிய வாழ்க்கை முறை. இன்னைக்கு பலர் பிறர் பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே வாழ்கிறாங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வாழ்க்கையை கழிக்கிறாங்க. ஆனால் சாணக்கியர் சொல்கிறது அப்படிங்கிறது வேற. உலகம் உன்னை பாராட்டுதா அப்படிங்கிறத விட உன்னுடைய இலக்கை நீ அடைகிறாயா அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். பாராட்டுகள் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மறைஞ்சு போயிடும். ஆனால் சாதனை மட்டும்தான் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். வாழ்க்கையில் எல்லாருக்குமே அவமானம் வரும். உன்னை ஏளனம் செய்வார்கள், உன்னை குறைச்சி மதிப்பிடுவாங்க, உன்னால் முடியாது அப்படிம்பாங்க. அந்த நேரத்தில் 2 வழிகள் இருக்கும். ஒன்று அலறது, மற்றொன்று உழைக்கிறது. சாணக்கியர் 2வது வழியை தான் தேர்ந்தெடுத்தார். அவர் அவமானப்படுத்தியவங்களுக்கு வார்த்தைகளால் பதில் சொல்லலை, செயலால் பதில் சொன்னார். அதனால தான் இன்றைக்குமே உலகம் அவரை ரொம்பவே நினைக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல காலத்தில் எல்லாருமே சிரிப்பாங்க, கெட்ட காலத்தில் தான் சிரிப்பு அப்படிங்கிறது உண்மையான வலிமையாக இருக்கும். வியாபாரம் நஷ்டம் அடையலாம், வேலை போகலாம், நண்பர்கள் எல்லாம் விலகி போகலாம், உறவினர்கள் கூட உதவாமல் இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் மனதை மட்டும் நம்ம உடைக்கவே கூடாது. ஏன்னா கஷ்டம் அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை நாளைக்கு கண்டிப்பாக மாறக்கூடியதாக தான் இருக்கும். எல்லோரையுமே திருப்திப்படுத்த முயற்சி செய்யாத ஒரு வாழ்க்கை முறையாகவும் இருக்கணும். இது ஒரு முக்கியமான பாடம். எல்லாரையுமே நம்மளால் மகிழ்ச்சியாக வச்சுக்கவே முடியாது. நீங்கள் நல்லது செஞ்சாலும் சிலர் குறை சொல்லுவாங்க, நீங்கள் அமைதியாக இருந்தாலும் சிலர் விமர்சிப்பாங்க, நீ வெற்றி பெற்றாலும் சிலர் பொறாமப்படுவாங்க. அதனால் எல்லாரையுமே திருப்திப்படுத்த முயற்சி செய்யாதீங்க. உன் மனசாட்சிக்கு சரி அப்படின்னு தோன்றதை செய்யுங்க. பிரச்சனைகளை பார்த்து ஓடாமல் எதிர்கொள்ளக்கூடிய வாழ்க்கை முறை. பிரச்சனையை பார்த்து பயப்படுறது அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய இயல்பு. ஆனால் அதிலிருந்து ஓடுறது அப்படிங்கிறது தீர்வு கிடையாது. ஒரு கடனை தவிர்த்தா அது மறைஞ்சு போகாது. ஒரு பொறுப்பை விட்டுவிட்டால் அது முடிந்து போகாது. அதை நேருக்கு நேர் சந்திக்கணும். புயலை பார்த்து மரம் ஓடாது, நின்று எதிர்கொள்கிறது. அது போல தான் நாமுமே இருக்கணும் அப்படிங்கிறது உண்மை. இப்போது தேவையற்ற பேச்சை குறைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. அதிகமாக பேசுகிறவங்க அதிகமாக தவறு செய்வாங்க. பலர் தங்களுடைய வாழ்க்கையை விட மற்றவங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசாத நேரத்தை வீணடிச்சிடுறாங்க. அதனால் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்காது. அமைதியாக உழைக்கிறவன் முன்னேறுவான், சத்தமாக பேசுகிறவன் மட்டுமே அங்கேயே நின்றுட்டே இருப்பான். பணமும் முக்கியம், ஆனால் பணத்தை விட மனிதனுடைய மதிப்பு முக்கியம். பணம் இன்றைக்கி இருக்கலாம், நாளைக்கு போகலாம். ஆனால் நல்ல பெயர் கிடைச்சிச்சு அப்படின்னா அது ஆயுள் முழுதுமே இருக்கும். மக்கள் உங்களை நம்பணும், உன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கணும். அதுதான் ஒரு உண்மையான செல்வமாக இருக்கும். அப்படின்னா மட்டும்தான் உடனடி வெற்றி, உடனடி பணம், உடனடி வளர்ச்சி எல்லாமே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரியான வாழ்க்கை பற்றிய தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.